கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இந்த நாட்களிலே பார்க்கிறோம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த வாழ்க்கையிலே, இந்த நாட்களிலே, இந்த உலகத்திற்கு முடிவு சமீபமாகிட்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏராளமான சாட்சிகளை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், போராட்டங்களை பார்க்கிறோம், நோய்களை பார்க்கிறோம், கொள்ள நோய்கள் என்று சொல்லி ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்கள் எப்படியோ நமக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் 3 வேளையும் ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களில் இருக்கிற ஆபத்துகளுக்கு நாமை தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே நாங்கள் அடைக்கலமாய் புகுந்திருக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏராளமான தேவ மனுஷர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜெபத்தினாலே எல்லாருக்கும் அங்கே ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே நாங்கள் ஜெப குறைவுள்ளவர்களாய் இருந்தால் அது எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுகிறதற்கு குடும்பமாக, சபையாக, தனிநபர்களாக நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களை இன்னும் அதிகமாய் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தப்பித்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை ஒவ்வொருவரை நாங்கள் காத்து கொள்ளத்தக்கதாக எல்லா வேளையிலையும் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து நம்மை பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாட்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே ஜெப வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களாய் நாங்கள் யாராவது இருந்தால் ஆண்டவரே எங்களுக்குள்ளே என்னுமாய் தெளிந்த புத்தியை கொடுத்து, ஆண்டவரே தகப்பனே, ஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய், உம்முடைய சமூகத்திலே அதிக நேரம் உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் என்னுமாய் உற்சாகத்தின் ஆவியானவரை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.